அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. ஜஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் ஒரு 3 மினிட்ஸ்ல ஆன்சர் பண்ணி முடிங்க. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ரிப்பீட்டட் இஷ்யூஸ் இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபாரஸ்ட் ரிப்போர்ட், இந்தியன் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருந்தது 2023க்கான ரிப்போர்ட். ஸோ அக்கார்டிங் டு த இந்தியன் ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ஆஃப் 2023, இந்தியாஸ் கிரீன் கவர் ஹஸ் ரீச் a quarter of country's total geographical area. The green cover includes forest cover, tree cover, plantations. An answer. The answer ஆப்ஷன் சி 1, 2 and 3 இதில் எல்லாமே வந்துடும். ஸோ க்ரீன் கவர் அப்படிங்கிறப்போ ஃபாரஸ்ட் கவர், ட்ரீ கவர், பிளான்டேஷன்னா ஒரே கிராப் பெருசாக போட்டிருப்பாங்க இல்லையா, டீயாக இருக்கட்டும், ரப்பராக இருக்கட்டும், லைக் தட், இல்லை எனி அதர் பனானா, எனி திங். ஓகே, ஒரே கிராப் ஒரு பெரிய ஏரியாவில் போடுறது பிளான்டேஷன் சொல்லுவோம். ஸோ க்ரீன் கவரில் இந்த மூணுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூணுமே இதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்குது, பிளான்டேஷனையும் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறதுல. அதையும் சேர்த்து தான் க்ரீன் கவர் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத காமிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 25% க்ரீன் கவர் அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த 25%ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21.76% ஃபாரஸ்ட் கவர், 3.41% ட்ரீ கவர்னு எடுத்துக்கிறோம். இப்போ ட்ரீ கவர் அப்படிங்கிறது ட்ரீஸ் வந்து ஜென்ரலாக ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறதுல 1 ஹெக்டேருக்கு அதிகமாக, அட்லீஸ்ட் 1 ஹெக்டேருக்கு மேலே அந்த க்ரீன் கவர் இருக்கணும். அதுதான் வந்து ஃபாரஸ்ட் கவரில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ ட்ரீ கவர் அப்படிங்கிறதுலேயும் வந்து ட்ரீ ஏரியா 1 ஹெக்டேர் இருக்கணும். ஓகே, ஸோ இதில் பிளான்டேஷனையும் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, அது எப்படி ஃபாரஸ்ட்டில் சேர்க்க முடியும். ஸோ க்ரீன் கவர் அப்படிங்கிறதுல நம்ம பிளான்டேஷனை இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஃபாரஸ்ட் குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இது ரீசெண்ட் ரிப்போர்ட்டில் இருந்தது. தென், which of the following statements are correct? Among livestock population in India, cattle population is more than that of buffalo population. India has the largest population of buffalo than any other countries. The answer C, both 1 and 2 ரெண்டுமே கரெக்டு தான். கேட்டில் அப்படிங்கிறப்போ நம்ம கவு பாப்புலேஷன் அதெல்லாம் கேட்டில் வந்துடும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஃபலோ பாப்புலேஷனை விட கேட்டில் பாப்புலேஷன் வந்து அதிகம். பட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் பஃபலோ பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் அந்த இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ரீசெண்டாக வந்து யூனியன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய எஃபோர்ட் வந்து பேனல் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தது. அதில் வந்து இந்த ஸ்ட்ரே கேட்டலோட எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் த பர்த் ஆஃப் மேல் பவைன் ஆஃப்ஸ்ப்ரிங் யூசிங் செக்ஸ் சார்ட்டட் செமன் டெக்னிக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெக்னிக்கில் கொண்டு வர்றதுல ஃபீமேல் கேட்டில்ஸ் வந்து 90% அக்யூரேசியோட கிடைக்குது, பிறக்குது அப்படிங்கிறதையும் ரிப்போர்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, தென், which of the following statements are correct? The National Quantum Mission is a project under Ministry of Earth Science. National Quantum Mission program is to accelerate the use of quantum physics to develop advanced communication and sensing systems. A quantum satellite is a term for communication satellite that uses quantum physics to secure its signals. Okay, answer option B 2 and 3. First statement தப்பு. ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நேஷனல் குவாண்டம் மிஷன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இயங்குகிற மிஷன். என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது த மேட்டர் அண்ட் எனர்ஜி அதனுடைய ரொம்ப ஃபண்டமெண்டல் லெவலில் ஸ்டடி பண்ணுறது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதாவது பிலோ த ஸ்கேல் ஆஃப் அன் ஆட்டம், ஒரு அணுவை விட இன்னும் ஃபர்தராக கீழே போய் படிக்கிறது. ஓகே, ஸோ அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் எதுக்குன்னா இஸ் டு ஆக்சலரேட் த யூஸ் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ் டு டெவலப் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் அண்ட் சென்சிங் சிஸ்டம்ஸ். அதுக்காக தான் அந்த மிஷனுடைய அப்ஜெக்டிவ். குவாண்டம் சேட்டலைட் அப்படிங்கிறது இட்ஸ் அ கம்யூனிகேஷன் சேட்டலைட் தட் யூசஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஓகே, சிக்னல்ஸ் வந்து ப்ராப்பராக செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு அந்த என்கிரிப்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து டீகோட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான டெக்னிக்ஸோட வர்றது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ்டு சிஸ்டம் இது குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மூணும் இது வரைக்கும் இல்லாத நியூஸில் இருந்தது. மற்றபடி நிறைய நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருந்தது ரிப்பீட்டட் இஷ்யூஸ் தான். ஸோ H5N1 பற்றி இருந்தது, பேர்ட் ஃப்ளூ பற்றி இருந்தது. அப்புறம் வேர்ல்டு நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இன்ஃப்ளேஷன் அகெயின் ரெடியூஸ் ஆகி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற பற்றி நியூஸ் இருந்தது. அண்ட் வேர்ல்டு நியூஸில் வழக்கம் போல் வெஸ்ட் ஏஷியா பற்றின இஸ்ரேல், லெபனான், சிரியா இந்த நியூஸ் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருந்தது. ஓகே, அண்ட் நிறைய இஷ்யூஸ் ரிப்பீட்டட் தான். ஓகே,
ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷனை நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodomy.in அவைலபிளாக இருக்கும், டேட் வைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா அந்த நம்பர்ஸில் கால் பண்ணலாம். 9003777380, 8489777380. தேங்க்யூ ஆல்.